ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் போன்ற விவரங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். அதே போல் எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல திருநெல்வேலி நெல்லை காந்திபதி சமேத நெல்லையப்பர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் பற்றிய விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள், பைரவரை வழிபட அற்புதமான நாள். அதே மாதிரி விசாக நட்சத்திர நாள், முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். நாளை 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திர நாள். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறக்குது. மாசி மாத பிறப்பு அன்றைக்கி சுப முகூர்த்த நாள், தேய்பிறை ஏகாதசி விரத நாள் அப்படின்னு நிறைய அற்புதமான ஒரு நாளாக அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ விரத நாள், நந்தியம் பகவானையும் சிவபெருமானையும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், அன்னைக்கு மகா சிவராத்திரி விரத நாள். சிவாலயங்களில் சென்று சிவனை வழிபட 4 ஜாம பூஜைகளிலும் கலந்து கொண்டு பரம்பொருளான சிவனை வழிபட எல்லா விதமான அனுகூலங்களும் அற்புதங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் 10, 11, 12 தேதிகளில் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் தடைகள், தாமதங்கள் எல்லாம் தானாகவே விலகும். எடுத்த காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேஷனோட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அது மாதிரி கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள், இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷப ராசி என்பர்களே, இந்த வாரம் 13, 14, 15 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு. அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. முடிஞ்சால் பொது கடன் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது. மற்ற நாட்களில் உங்களுடைய முயற்சிகள், காரியங்களில் நல்லபடியாக நீங்கள் பண்ணலாம். திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் நடக்கிறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது எதிர்பாராத இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா குறிப்பாக இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க, பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதல் சிலருக்கு கசக்கும்.
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க. இந்த வாரம் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, வார இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. குறிப்பாக 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. மற்ற நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். புதுசாக ஒரு தொழில் இல்லை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செய்பவர்கள் சுயஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணலாம். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆஃபீஸ் இல்லை ஒர்க் பண்ணுற இடம் இல்லை ஒரு ஃபேக்ட்ரி அங்கே வேலை பார்க்குற இடங்களில் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துகிறவங்க, டைல்ஸ் மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலை, கிளரிக்கல் ஜாப், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுமாதிரி நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொல்கிறது நடக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். சொந்தமாக ஒரு வீடு இடம் நிலம் மனை காணி பூமி வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும் வேறு வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கலாம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துகிறவங்க, கோச்சிங் சென்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். வேலையை பொறுத்தவரையில் கலீக்ஸோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்கள், நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வாரமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் ஹோட்டல் வேலை செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்க, செஃப்பாக குக்காக இருக்கிறவங்க, மேனேஜராக இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்டேஷ்னரி சம்மந்தமான பிஸ்னஸ், பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் மற்றும் இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையும். பிரயாணங்கள் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படும் வாரமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல சில செய்திகள், நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். விருதுகள், அதாவது அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்க வேண்டாம். ஆல்வேஸ் தேர் இஸ் அ செகண்ட் ஒப்பீனியன். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. காதலர்களிடையும் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும்.
ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, அதே மாதிரி மீடியா சம்மந்தமான நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கூட வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வராதிங்க. டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யுகம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு வில்லும் சாத்தி வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். அதே மாதிரி வேறு தேடுறோம், இல்லை ஏதோ ரீசனால் வேலை போயிட்டுது, ஸோ சம்திங் இஸ் ரெலவெண்ட் டு தி ஜாப் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் வந்து. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வச்சுருக்கிறவங்க, கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் நடத்துபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். லா மற்றும் காமர்ஸ் சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. அதே மாதிரி உங்களுடைய பரம்பரை சொத்து, மூதாதைய சொத்து சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர், சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகம், தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ ப்ரோக்ரஸை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு படிக்க வேண்டிய வாரம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல நியூஸ் உண்டு. சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசை கலைஞர்கள், மியூசிக் சம்பந்தமான கலைஞர்களாக இருப்பவங்க, வோக்கலிஸ்டாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டைரக்டராக, கேமராமேனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். காதல் விஷயங்களில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐபிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழி சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். நண்பர்களால் நன்மை உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி என்பர்களே, வரவும் செலவும் உள்ள வாரமாக இருக்கும். சேவிங்ஸை பற்றிய திங்கிங் தாட்லாம் மூடும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, இல்லை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, எஃப்டியில் போடலாமான்னு. பட் ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத செலவுகளாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், லீகல் ப்ராசஸிங்கில் இருக்கவங்க, லாயராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்கி குவிக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு, சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள்,
ரிசர்ச் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம், கிளினிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கலாம், சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறலாம்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடன் விஷயத்தில் கவனம் தேவை. எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி சரியான ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்கின்ற சில மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள வாரமாக அமையும். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். பெண்களை பொறுத்தவரையிலே புது நட்புகள் உருவாகும். ஆண்களை பொறுத்தவரையில் இருக்கிற நட்பை காப்பாற்றிக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். சில நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். காரியங்களில் சில தடை தாமதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி க்ரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும். 3ஆம் நபர் தலையிட்ட தவிர்க்கிறது நீங்கள் நல்லது. நீங்களே பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். சமூகத்தில் நல்ல பேருள்ள சில விஐபிக்கள் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். காதல் இனிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி என்பர்களே, செல்வாக்கு புகழ் உயரும் வாரம். 7.5 சனி நடந்தாலும் சில நல்ல விஷயங்களுக்கு நடக்கும். சில நல்ல கிரகங்கள் சில நல்ல பலனை தரக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். சொந்தமாக ஒரு ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், வில்லா வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், டீ கடை, ஜூஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், காஃபி ஷாப் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர், மெஸ் நடத்துகிறவங்க, பார் நடத்துபவர்கள், ஸ்பா நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க, ரயில்வே, ஏர்போர்ட், ஏர்லைன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வீட்டில் சில மாற்றங்கள், சேஞ்சஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு. துளசாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.